ஹாய் ஃபேன்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நாங்க குக் பண்ண போறோம். என்ன குக் பண்ண போறோம்? சர்ப்ரைஸ் பண்ண போறோம். வித் கேம் கேண்டி பண்ண போறோம். அது அப்படியே நாங்க வீடியோ பண்ண போறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்ப நாங்க வந்து என்ன எடுத்து போறோம்னா சுகர், சர்க்கரை, இந்த இது பண்றதுக்கான சுகரு, ஒரு அச்சி மெல்ட் பண்றதுக்கான அச்சி, ஒரு கொஞ்சோண்டு தண்ணி. நாங்க வந்து சோடா மாவு யூஸ் பண்ண மாட்டேன். இட்லிக்கு கூட நான் வீட்டுல வந்து சோடா மாவே யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுறது உடம்பு கெட்டு போயிடும்ன்றதுனால நான் சோடா மாவே யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சுகர் போட போறோம். சர்க்கரை போடு, தண்ணியே ஊத்தக்கூடாது. இப்படிவா, நீ மறைச்சிட்டு இருந்தா எப்படி நீ செய்யறது தெரியும்? நல்ல பிளேம், நல்ல பிளேம். ஒரு பாட்டு பாடு சம்பரே, ஒரே ஒரு பாட்டு பாட. என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? என்ன தூங்க ஒரு பாட்டு பாடு. மம்மிமா வந்து அந்த பாட்டு எனக்கு பாடுவாங்க. மம்மிமா என்ன பண்ணுவாங்களா, அந்த பாட்டையில என்ன பாடி தொட்டியில போட்டு தூங்க வைப்பாங்களாம். அந்த பாட்டே வந்து மம்மிமா பாடின பாட்டு நான் உனக்கு பாடி தூங்க வைப்பேன். இப்ப நான் அந்த பாட்டு பாடட்டுமா? சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வினையும் எதுக்கடா. சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வினையும் எதுக்கடா. மங்காத புன்னகை மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் எதுக்கடா. மங்காத புன்னகை மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் வேண்டுமடா. ஓ சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வினையும் எதுக்கடா. கண்ணாடி பிம்பங்கள் காண்கின்ற போது நேரம் கீதம் பாடும். கண்ணாடி பிம்பங்கள் காண்கின்ற போது நேரம் கீதம் பாடும். மகனே நீ வந்தாய் மழலை சொல் தந்தாய் பேசாத தெய்வமும் பேசும் ஐயா. மகனே நீ வந்தாய் மழலை சொல் தந்தாய் பேசாத தெய்வமும் பேசும் ஐயா. ஓ சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வினையும் எதுக்கடா. இல்லப்பா, இப்ப ரெடி ஆயிடும். கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சம் இந்த இதெல்லாம் பபிள்ஸ் வரணும். இப்படி ஊத்துனா பிடிக்காது. கொஞ்சம் பபிள்ஸ் வரணும். வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வரும். இது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, பபிள்ஸ் வரணும்ல. சபரி சாய்க்கு வந்து இல்ல பிடிக்காது. சபரி சாய்க்கு வந்து நான் சாய் சாய்னும் கூப்பிடுவேன் நிறைய. ஏன்னா இவன் வந்து எங்களுக்கு 5 years குழந்தை இல்லாம 4 years இல்லாம அதுக்கப்புறமா பிறந்தான். அதுக்கு முன்னாடி வந்து இவன் பிறக்கிறதுக்காக நிறைய சாமி பூஜை இதெல்லாம் பண்ணினோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஐயப்ப பக்தர், நான் வந்துட்டு ஷிர்டி சாய்பாபா பக்தர். இப்ப நானும் ஐயப்ப பக்தர் தான். அப்ப வந்து வேண்டிக்கிட்டோம் எங்களுக்கு நல்லபடியா ஒரு குழந்தை பிறந்ததுன்னா பாபா பேரும் ஐயப்பன் பேரும் சேர்ந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம். அதனால அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து பேர் செலக்ட் பண்ணியாச்சு, சபரி சாய் அப்படின்னு சொல்லிட்டு. அது பொண்ணா இருந்தா கேர்ள் பேர் சேர்ந்து வர மாதிரி இருக்கணும், பையனா இருந்தா பாய் பேர் சேர்ந்து வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணினோம். அதே மாதிரிதான் ஆனா பையனா பிறந்தா
ஸோ அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து சபரி சாயின்னு சொல்லிட்டு நாங்க பேர் வச்சோம். இப்ப சாய் வந்துட்டு கேண்டி பண்ணிட்டான் பாருங்க. இந்த சாய் இது வச்சிருக்கியா? அப்படியே வச்சிரு, அப்படியே வச்சிரு. இன்னொன்னு ஹார்ட்டி கூட தரேன், ஹார்ட்டி தரேன் தரேன். இந்த ரவுண்டு இந்த ஹார்ட்டி இந்த ஹார்ட்டி ஹார்ட். ஓகே, கொஞ்சம் பெருசா இருக்கு ஹார்ட்டியும். ஓகே, எங்க நெய் ஓகே ஓகே. நெக்ஸ்ட் எனக்கு குக் பண்ற வேலை இருக்குப்பா தம்பி. டிஃபன் ரெடி பண்ணோம், சிக்கன் கிரேவி பண்ணணும். நான் தான் சொன்னேன் பார்த்துன்னு. இப்போ வந்து ஹார்ட் எடுத்துட்டோம், ஸ்டார்ஸ் எடுக்கிறோம். ஸ்டார்ஸ் பொறுமையாடு பொறுமையாடு. வெரி குட். ஸ்டிக் வைக்கலையேம்மா? ரவுண்டு போறாடு. அவ்வளவுதான், வெரி குட். இருவாரு. ஏய், நீ ரொம்ப மெலிசா ஊத்திட்டான்னு நினைக்கிறேன்டா. தேங்க்யூ. பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.